சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடப்பது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் அஷ்டமச்சனியுடைய உண்மையான தோற்றத்தை, ரூபத்தை, அந்த கொடூர முகத்தை அவங்க அனுபவிக்கவே இல்லை. ஏன்னா சனியின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கோச்சார வேதையின் காரணமாக அவர் இயங்காமல் இருக்கிறார்னு. ஆக இன்னும் ஒரு 6 மாதம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதில் இருக்காது. இந்த 6 மாதத்திற்குள்ளேயே திருமணம் நம்ம நினச்சவங்கள திருமணம் பண்ண முடியாத அமைப்பு, அல்லது திருமணத்தில் ஏதாவது ஒரு தடை, திருமணத்தில் ஏதாவது ஒரு குறை, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வருஷமும் கண்டிப்பாக நீடிக்கும். பொருளாதார ரீதியாகவும் கை கட்டினது வாய் கட்டலையன்ற மாதிரி தான் இருக்கும். குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அமைப்பு அடைகிறாரு. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் வேலைக்கோ பிழைப்பிற்கோ ஜூன் மாதத்திற்கு பிறகு சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் நிறைய பேர் போக போகிறீங்க. நிறைய பேருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளுக்கேற்ற வருமானங்கள் 12ல் குரு உச்சமாகி உட்கார்றாருன்னா என்ன நடத்துவோம்? சுப செலவுகளுக்காக, வீடு வாங்குறதுக்காக, ஒரு காடு வாங்குறதுக்காக, நிலம் வாங்குறதுக்காக, அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு பொருள் சேர்க்கைக்காக ஒரு கடன் தொல்லைகளை கொடுக்கத்தான் செய்வார். அட்டமத்து சனியில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்லாம் நான் ஆசை வார்த்தை காட்ட மாட்டேன். ஏதோ ஒன்று ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த்தை பற்றின ஒரு தன்னம்பிக்கை இழப்பு, ஏதாவது ஒரு வகையில் நம்ம நம்முடைய உடம்பை பற்றியே கொஞ்சம் ஓவராக கான்ஃபிடெண்ட்டாக இருந்து இதுக்கு போகாமல் இருக்கிறது, அது ஒன்று. அகலக்கால் வைக்கிறதுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வைப்பாங்க. சிம்மராசி 2026 தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான நல்ல பலன்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு சார்? இதுவும் நான் இப்படி தான் சொல்லுவேன். சிம்மராசிக்காரர்கள் கடவுளின் அருளை பெற்றவர்கள்னு சொல்லிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே அவங்க அஷ்டமத்து சனியுடைய பாதிப்புகளை உணராமல் இருக்கிறாங்க. அஷ்டமச்சனி என்ன செய்யும் அப்படின்னு சமீபத்தில் அதை உணர்ந்த மிதுனராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் கேட்டிங்கன்னா அஷ்டமச்சனியான ஓன்னு அழுவாங்க. சிம்மராசிக்காரர்கள் உண்மையில் கடவுளின் பிள்ளைகள். 1.5 வருஷமாக இந்த வரப்போகிற டிசம்பர் மாதம் வரைக்கும், கமிங் டிசம்பர், இன்னொரு 6 மாத காலத்திற்கு ராகு 7ஆம் இடத்திலிருந்து அட்டமத்து சனியின் கைகளை கட்டி போட்டு இருக்கிறார். நாங்கள் அதை கோச்சார வேதைன்னு சொல்லுவோம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடப்பது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் அஷ்டமச்சனியுடைய உண்மையான தோற்றத்தை, ரூபத்தை, அந்த கொடூர முகத்தை அவங்க அனுபவிக்கவே இல்லை. ஏன்னா சனியின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கோச்சார வேதையின் காரணமாக அவர் இயங்காமல் இருக்கிறார்னு. ஆக இன்னும் ஒரு 6 மாதம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதில் இருக்காது. இந்த 6 மாதத்திற்குள்ளேயே பிற்பகுதி 6 மாதங்களில் 7ஆம் இடத்திலிருந்து அவர் 6ஆம் இடத்திற்கு விலகிறார் என்றாலும் எதிர்ப்புகளை தரக்கூடிய, விளக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தான் போகிறார். ஆக சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்க. அஷ்டமச்சனியுடைய தாக்கம் பெருசாக இருக்க போகிறதில்ல. அதுலேயும் குறிப்பாக உத்திர நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம்ன்றதுனால உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை அஷ்டமச்சனி நடந்த மாதிரியே கண்டிப்பாக தெரியாது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாவது டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஒரு 4 மாதங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த் இஷ்யூ அல்லது கடனால தொல்லைகள், அல்லது மிக மிக முக்கியமாக குழந்தைகளுக்கான வாழ்க்கையில் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியான சில மனக்குழப்பங்கள், பொருள் இழப்புகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இருக்காது. ஓகே, குழந்தை பிறப்புல சொல்றீங்களா சார்? இப்படிலாம் குரு பகவான் 12ஆம் இடத்துல தான், அவருக்கு 5 கூடையவர் 12ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். குழந்தை பிறப்பு அந்த அமைப்புகள்லாம் தடைகள்லாம் இருக்காது. திருமண அமைப்புகளில் கொஞ்சம் லேசாக தடை இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி 3 வருஷம் குழந்தைகள் பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நிலையில் குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அட்டமத்து சனியில் திருமண பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகும். திருமணம் நம்ம நினச்சவங்கள திருமணம் பண்ண முடியாத அமைப்பு, அல்லது திருமணத்தில் ஏதாவது ஒரு தடை, திருமணத்தில் ஏதாவது ஒரு குறை, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வருஷமும் கண்டிப்பாக நீடிக்கும். பொருளாதார ரீதியாகவும் கை கட்டினது வாய் கட்டலையன்ற மாதிரி தான் இருக்கும். குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அமைப்பு அடைகிறாரு. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, வெளிநாடு போகிறதுக்கு முடியும், வெளிமாநிலம் போகிறதுக்கு முடியும், வெளிநாட்டிலையும் போய் ஸ்ட்ரெஸ் இருக்கும். வெளிநாடு போகிறது ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஒரு கல்யாணம் ஆனவர் பொண்டாட்டியை கூப்பிடாமல் போகிறாரு. ஒரு ரசச்சோறு சாப்பிட்றது கூட மனைவியின் கையால் சாப்பிடுவது தான் ஒரு ஆணுக்கு நிம்மதிமா. ஒரு உண்மையான ஆணுக்கு நீங்கள் 1000 ஹோட்டலில் போய் பிரியாணியாக சாப்பிட்டாலும் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு ரசச்சோறும் துவையலும் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அதோட நிம்மதியும் அதோட ஆரோக்கியமும் அதோட சந்தோஷமும், அன்பாக பரிமாறப்படக்கூடிய உணவு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது குறை இருக்கும்.
குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு போவது ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்க போகிறது. வேலைக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு ஸ்டூடெண்ட்டு போகிறாரு. என்ன இருந்தாலும் இங்கே வந்து அவன் ஸ்கூலை விட்டு காலேஜை விட்டு வரான்னு வைங்க, பின்னாடியே அம்மா காப்பி தூக்கிட்டு ஓடாதா, என் பிள்ளை கலைச்சி வந்திருக்குன்ட்டு. வெளிநாட்டில் எந்த அம்மா வந்து காய் போட்டு கொடுப்பாங்க? அந்த மாதிரியாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் வேலைக்கோ பிழைப்பிற்கோ ஜூன் மாதத்திற்கு பிறகு சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் நிறைய பேர் போக போகிறீங்க. நிறைய பேருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகளுக்கேற்ற வருமானங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும். நல்ல வேலையாக இந்த கடன் சுப கடனாக வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 6ஆம் இடத்தை தான் பார்க்குறார். பரவாயில்லைங்க, சக்திக்கு மீறி வீடு வாங்கிட்டேன், சக்திக்கு மீறி இதை வாங்கிட்டேன், கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிட்டேன். மாதமானால் நான் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் போய் மாட்டுவாங்க. கமிட்மெண்ட்டு நல்லது தான்றேன். ஒரு அசுப செலவுகளுக்கும் சுப செலவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. 12இல் சனி இருந்தால் மருத்துவ செலவுகளை கொடுப்பார். 12இல் குரு உச்சமாகி வந்து உட்கார்றாருனா என்ன நடத்தும்? சுப செலவுகளுக்காக, வீடு வாங்குறதுக்காக, ஒரு காடு வாங்குறதுக்காக, நிலம் வாங்குறதுக்காக, அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு பொருள் சேர்க்கைக்காக ஒரு கடன் தொல்லைகளை கொடுக்கத்தான் செய்வார். அட்டமத்து சனியில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்லாம் நான் வந்து ஆசை வார்த்தை காட்ட மாட்டேன். ஏதோ ஒன்று ஒரு நிலவையில் கொஞ்சம் நடக்கும், சில கமிட்மெண்ட்டில் வருவீங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. கண்டிப்பாக வெற்றியோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் 50% நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சார் இந்த வருஷத்துல? நம் தான், ஹெல்த் தான், 2 தான். ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த்தை பற்றின ஒரு தன்னம்பிக்கை இழப்பு, ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து நம்முடைய உடம்பை பற்றியே கொஞ்சம் ஓவராக கான்ஃபிடெண்ட்டாக இருந்து இதுக்கு போகாமல் இருக்கிறது, அது ஒன்று. அகலக்கால் வைக்கிறதுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வைப்பாங்க. அல்லது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உடனே அடுத்த மாதம் 1 லட்சம் ஆகிடும். இதெல்லாம் நம்ப போகிறவங்க இப்போ தான் சிம்மராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்க தான் நம்புவாங்க. இந்த ஃபேக்ட்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கேம், ஆன்லைன் ஊழல்கள்னு இதெல்லாம் மாட்டுறவங்க அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கிறவங்க தான் மாட்டுவாங்க. அதில் தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் பணத்தை பெருக்கி தருகிறேன், 10 ரூபா கொடுங்க, 50 ரூபாயா தர்றேன், இந்த பக்கமெல்லாம் சிம்மராசிக்காரங்க போகக்கூடாது. உழைக்கிற பணம் மட்டுமே ஒட்டக்கூடிய ஆண்டாக புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். பொதுவான பலன்கள் இந்த வருடம் என்ன மாதிரியான பெயர்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கு? ஆமாம், இது வந்து இந்த பொது பலன் எப்படி சொல்லப்படுகிறது? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அப்போ பொதுவான பலனாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது? பஞ்சாங்கங்களில் ராஜா கிஜான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான மெத்தடு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு பலன்கள் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு கணிதமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இந்த நிலைமையில சனி வந்து மீன வீட்டில் இருக்கிறார், குரு வந்து மிதுன வீட்டில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் கும்பம் சிம்மம் என்கின்ற வீட்டில் இருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள். இந்த 4 வருடாந்திர கிரகங்கள் மூமெண்ட், இதோடைய இயக்கத்தை பொறுத்து தான் வருட பலன்களில் பொதுவான சில விஷயங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லும். ஒரு குரு பகவான் கண்டிப்பாக இப்போ வந்து இந்த பலன்கள் நடக்கும்போதே குரு வந்து அப்படியே மாறி இருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். அதே ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்குதா, 45 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் கடக வீட்டிற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ அவர் கடக வீட்டிற்கு வந்தார்னாலே விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய 3 வீடுகளை பார்ப்பார். குரு எப்போதெல்லாம் வலுப்பெற்று 3 வீடுகளை பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பது ஒரு பொது விதி. அவங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறவன் கொஞ்சம் கஷ்டப்படுறவனா மாறுவான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கோச்சாரம் என்பது ஒரு தாங்குகின்ற வலிமையை, கீழே புதைஞ்சு போறவனை கழுத்து மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியான ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ இப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே ஜென்மச்சனி நடக்குது. உண்மையிலேயே ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்படுவான். அம்மா நீங்கள் யாரை வேணாலும், ஒரு ஜோதிடத்தை உண்மைன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக இருப்பார். 30 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர் அல்லது 20 வயதுக்குள்ளே இருக்கிறவர் தலைகீழாக மாறி இருப்பார். ஏன்னா இப்போ அவனுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் ரேவதி நட்சத்திரத்திற்கு மேலே அது போகிறது. ஆக ஒருவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இளைய பருவத்தினராக இருந்தால் அவருக்கு இந்த வருஷம் எந்த கிரகம் எப்படி மாறினாலும் அதனால் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்காது. அவர் சில விஷயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தில் டிசம்பர் மாதம்
இந்த வருடத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏப்ரல் 2026 ஏப்ரல் 2027 வரைக்கும் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால், குரு பகவான் அதிசார முறைப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி இப்படி மாறிக்கிட்டே வர்றாரு. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இப்போ இருக்கின்ற கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும் கடக வீட்டுக்கும் வருது. இது ஒரு முக்கியமான பயிற்சி. இதை வச்சு தான் நிறைய பேருக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். இருக்கின்ற சோதனைகள் சிலருக்கு விலகும். இந்த ராசி பலன் எப்படி வந்ததுன்றதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு தான் ஒரு 50 வருஷமாக தனி மனிதனுக்கு ஜாதகம் எழுதுகிறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. உங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மாவுக்கு இருந்திருக்கும், உங்கள் பாட்டிக்கு ஜாதகமே கிடையாது. உங்களுக்கு இப்போ ஜாதகம் இருக்குது. உங்களுடைய பாட்டின்னு சொல்லப்படக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்களுக்கெல்லாம் ஜாதகமே எழுத கிடையாது. 100 வருடங்களாகத்தான் தனி மனித ஜாதகம் இருக்குது. 100 வருடங்களுக்கு முன்பு பிரபுக்கள், சமூகத்தில் உயர்ந்தவர்கள், இளவரசர்கள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும் ஜாதகம் எழுதப்பட்டது. அப்போ உயர்ந்த நிலையில் சமூகத்தில் இருந்தவங்களுக்கு ஜாதகம் எழுதப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு பொதுமக்களாக இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதுறதே இல்லை. அவங்க தன்னுடைய ராசியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, அல்லது அவர்களுடைய பெயர் எழுத்தின் முதல் எழுத்து. ஒருத்தர் ஹேமராஜன்னா, ஹேன்னா பூச நட்சத்திரம், இவனுக்கு ஹேமராஜன் பேர் வைக்கிறாங்க, அப்போ இவன் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்திருக்கிறான்ட்டு ஜோசியர்கிட்ட ஒருத்தர் வரும்போது, உன் பேர் என்னப்பா, உன் ராசி நட்சத்திரம் தெரியுமா, அல்லது உன் பேர் சொல்லுப்பான்ட்டு அந்த ஜாதகம் எழுதாத ஒருவருக்கு பொது பலனாக சொல்லப்பட்டது தான் இன்றைக்கு ஜாதகம் எழுதி கொண்டிருக்கின்ற காலத்திலும் வழி வழியாக பொது பலனாக வந்துகிட்டு இருக்கே தவிர, உண்மையிலேயே இப்போது நம்ம பேசப்போகின்றது 40% பொது பலன். இதையும் தாண்டி பிறந்த ஜாதக அமைப்பு தான் துல்லியமாக இருக்கும் அப்படின்றதான் உண்மை.